அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே சனியினுடைய ஜல காரகத்துவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது டாஸ்மார்க்கு, பெட்ரோலியம், கெமிக்கல், தார் போன்றவை சனியினுடைய அதாவது நீர் காரகத்துவங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாகவே குடிக்கக்கூடாத திரவத்தை குறிப்பவர் சனி பகவான், குடிக்கக்கூடிய திரவத்தை குறிக்கக்கூடியவர் சந்திர பகவான். இப்படி தான் நம்ம பிரித்து பொருள் கொள்ளணும். அது சனி எதுக்குமே அஸ்தமான, அதாவது நாற்றம் அடிக்கக்கூடிய ஜலக்காரகத்துவத்தை குறிப்பவர், அதாவது மதுபானம், தார், கெமிக்கல், எத்தனால், பெட்ரோலியம் போன்ற நாற்றம் அடிக்கக்கூடிய பொருட்களை குறிப்பிடுவோம் சனி பகவான். இப்படி நாற்றம் அடிக்கக்கூடிய டாஸ்மார்க்கு பார்த்திங்கன்னா ஒரு நாற்றம் அடிக்கக்கூடிய தொழில் தான், கீழ்நிலை தொழில் தான். இந்த டாஸ்மார்க் சனியினுடைய காரகத்துவத்தில் தான் வருது. இந்த அமைப்பில் டாஸ்மார்க் துறையில் இருக்கக்கூடிய ஒருவரின் ஜாதகத்தை இந்த உதாரண வீடியோவில் நம்ம விளக்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா 11/11/1980 10:05 PM அளவில் பிறந்திருக்கார். மிதுன லக்னம், தனுசு ராசி, மூல நட்சத்திரம். 2ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், சனி, 5ஆம் இடத்துல சூரியன், புதன், 6ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல சந்திரன், 8ஆம் இடத்துல கேது. சும்மா வழக்கமாக எல்லோரும் மேம்போக்காக சொல்கிறதா காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிற காலசர்ப்ப தோஷம் ஒன்று அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பொய்யான குற்றச்சாட்டு தான். இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா, அதாவது டாஸ்மார்க் துறையில் இருக்கார். டாஸ்மார்க் துறையில் விற்பனை பிரதிநிதியாக இருக்கார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ராசிக்கு 10 சனி குரு சுக்கிரனுடன் இணைந்து லக்னத்துக்கு 10ஆம் வீட்டோடு தனி சனி தொடர்பு கொள்கிறார். இந்த அமைப்பில் ராசி லக்னத்துக்கு 10ஆம் வீட்டோடு சனி குரு சுக்கிரனுடைய சுபரின் தொடர்பை பெற்று சுபத்துவமாக தொடர்பு கொள்வதால் இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா சனியின் காரகத்துவமான நீர் காரகத்துவமான டாஸ்மார்க் துறையில் இருக்கிறார். விற்பனை பிரதிநிதியாக இருக்கிறார். இங்கே லக்னாதிபதி வலுத்து சிம்மம் வலுத்திருந்தால் அதுவே உயர்நிலை பதவியாக அவர் வைத்திருக்கக்கூடும். இங்கே லக்னாதிபதி புதன் என்னதான் இங்கே பரிவர்த்தனை அடைந்திருந்தாலும் நீச சூரியனுடன் இணைந்து பிறகு பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். லக்கணத்தை, அதாவது ஓரளவுக்கு ஒளி பொருந்திய சந்திரன் பார்க்கிறார். மிக ஒளி பொருந்திய சந்திரன் என்று சொல்லாவிட்டாலும் ஓரளவு ஒளி பொருந்திய சந்திரன் பார்க்கிறார். அதே போல லக்கணத்தை சனியும் பார்க்கிறார். இங்கே லக்கணத்தை சனி பார்க்காமல் இருந்திருந்து லக்கணத்தை வலுத்த சுபர்கள் தொடர்பு கொண்டு லக்னாதிபதியும் மேம்பட்ட நிலையிலிருந்து சிம்மம் சூரியனும் வலுத்திருந்தால் இந்த ஜாதகர் டாஸ்மார்க் துறையிலேயே அந்த சனியின் காரகத்துவத்திலே ஒரு மேம்பட்ட, அதாவது ஒரு மேனேஜராகவோ, டாஸ்மார்க் துறையில் ஒரு ஜென்ரல் மேனேஜராகவோ இந்த மாதிரியான பதவிகளில் நமக்கு இருக்கும். ஒரு ஜாதகனுடைய படிநிலை, தொழில் படிநிலையை குறிப்பது லக்னம் லக்னாதிபதி, சிம்மம் சிம்மாதிபதி. இதுதான் அவருடைய தகுதி, அதாவது படிநிலை அமைப்பை தெளிவுபடுத்தக்கூடிய அமைப்பாகும். இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் நீசம் நாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா சூரியன் 20 டிகிரி வரை தான் துலாத்தில் நீசம் அடைவார். அதற்கு பிறகு அவர் நீசமும் இல்லை, ஆட்சியும் இல்லை. இந்த அமைப்பில் சூரியன் 25 டிகிரி போயிட்டார். சூரியனுக்கு வீடு கொடுத்த புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். 4-5 குடையவர்கள் பரிவர்த்தனை, லக்னாதிபதியும் மறைமுகமாக பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். இந்த அமைப்பில் இந்த ஜாதகர் ராசிக்கு 10 சனி இருந்து லக்னத்துக்கு 10ஆம் வீட்டோடு சனி தொடர்பு கொள்கிறார். எனவே இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா, அதாவது விற்பனை பிரதிநிதி, கேஷியர்னு என்ன பணம், குருவும் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். ராசிக்கு 10 குரு வந்து லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்கிறார். அந்த டாஸ்மார்க் துறையிலேயே என்ன விற்பனை பிரதிநிதி, விற்பனைகள் என்ன, அதாவது பணம் வாங்கி கல்லால் போட்டுட்டு சரக்கு எடுத்து கொடுக்குறதா, அதான் விற்பனை பிரதிநிதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த விற்பனை பிரதிநிதியாக இந்த ஜாதகர் இருக்கிறார். இதுவே சிம்மம் வலுத்திருந்து லக்கணத்தோடு குரு சுக்கிரன் தொடர்பு கொண்டிருந்திருக்கு, சனி ராசி லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு இப்படி சுவர்த்தமாக தொடர்பு கொண்டிருந்ததுன்னா அதாவது டாஸ்மார்க் துறையிலேயே மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர் அப்படியான பதவிகளில் ஜாதகர் இருந்திருப்பார். எனவே சனியினுடைய ஜலக்காரகத்துவம், நீர்க்காரகத்துவம்னு பார்த்திங்கன்னா பெட்ரோல், கெமிக்கல், எத்தனால், தார், இது மாதிரி டாஸ்மார்க்கு, நாற்றம் அடிக்கக்கூடிய, அதாவது குடிக்கக்கூடாத திரவங்கள் எல்லாத்தையும் குறிப்பவர், நீர்க்காரத்துவங்களை குறிப்பவர் சனி பகவான் என்பதை நாம் இதன் மூலம் புரிந்து கொள்கிறார். இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா ராசி லக்னத்துக்கு 10ஆம் வீட்டோடு சனி சுத்தமாக தொடர்பு கொள்வதால் சனியின் காரகமான டாஸ்மார்க் துறையில் விற்பனை பிரதிநிதியாக இருக்கிறார். ஜாதகரின் வலுவிற்கு, லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப, லக்கணத்தின் வலுவிற்கேற்ப இங்கே லக்னாதிபதி என்னதான் இருந்தாலும் அவர் நேரடியாக வழிபடாமல் நீச சூரியனுடன் இணைந்துதான் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். அதே போல் லக்கணத்தை ஒன்றும் பௌர்ணமி சந்திரனோ பெரிய வலுத்த சந்திரனோ பார்க்கவில்லை,
லக்கணத்தை சனியும் பார்க்கிறார். இங்கே லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்து சூரியனும் சிம்மமும் அதிகபட்ச சுபத்தன்மையோடு இருந்தால் இந்த ஜாதகர் அந்த துறையிலேயே ஒரு மேம்பட்ட நிலைக்கு வந்திருப்பார். ஒரு ஜெனரல் மேனேஜர் மாதிரியான போஸ்டிங்கை வந்திருப்பார். எனவே எந்த ஒரு ஜாதகத்திலும் சனி வலுத்து ராசி லக்னத்துக்கு 10ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும் போது அவர் சனியின் நீர்க்காரகத்துவமான இங்கே இருக்கும் நிலையில், அதாவது பெட்ரோலிய கம்பெனிலேயோ பெட்ரோல் பங்க்லேயோ தார் ரோடு போடுறவராகவோ அல்லது தார் தொழிற்சாலை வைத்திருப்பவராகவோ எத்தனால் விற்பனை செய்பவராகவோ அல்லது எத்தனால் முதலாளியாகவோ ஜாதகரின் வலுவிற்கேற்ப, ஜாதகத்தின் அடிப்படை வலுவான லக்னம் லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப அந்த ஜாதகர் இருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது சனியின் துறைதான். சனியின் துறையில் எந்த நிலையில் ஜாதகர் இருப்பார், ஜாதகருடைய அதாவது வேலையின் அளவீடு எந்த தகுதி அடிப்படையில் ஜாதகர் இருப்பார் என்பதை குறிப்பிடுவது இந்த லக்னம் லக்னாதிபதி சூரியனும் சிம்மமும் தான் அவர் வைக்கக்கூடிய பதவி அமைப்பை குறிப்பிடுவதாகும். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு சுபர் தொடர்பு இருந்தாலும் லக்கணத்தை சனியும் பார்க்கிறார். மேலும் குருவும் அங்கே கெட்டிருக்கிறார். குரு கெட்டு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது அவர் கேஷியர், டாஸ்மாக் கேஷியராக விற்பனை பிரதிநிதியாக அந்த ஜாதகர் இருக்கார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒருவர் டாஸ்மாக் துறையில் இருக்க வேண்டுமென்றால் ராசி லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு சனி தொடர்பு கொண்டால் அவர் உறுதியாக நீர்க்காரத்துவ துறையில் இருந்தால் சனியினுடைய நீர்க்காரத்துவமான டாஸ்மாக், பெட்ரோலியம், கெமிக்கல், எத்தனால் போன்ற துறைகளில் இருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இதுவே பார்த்தீங்கன்னா அதாவது சனி உச்சபட்ச சுபத்தன்மை அடைந்து லக்னம் லக்னாதிபதி வலுத்திருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா முதல் காலத்தில் டாஸ்மாக் பிரைவேட் கம்பெனியாக இருந்தப்போ டாஸ்மாக் ஓனராக இருப்பாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் தொழிற்சாலை வைத்திருப்பவரின் ஜாதகத்தில் சனி அதிக சுபத்தன்மை அடைந்திருப்பார். அதே போல் பெட்ரோலிய கம்பெனி, பெட்ரோலிய நிறுவனங்களை வைத்திருப்பவரின் ஜாதகர்கள் பார்த்தீங்கன்னா சனி அதிகபட்ச உச்சபட்ச சுபத்தன்மை அடைந்து லக்னம் லக்னாதிபதியும் வலுத்திருப்பார்கள். இங்கே லக்னம் லக்னாதிபதி தான் அவருடைய ஜாதகருடைய படிநிலையை குறிக்கிறது என்பதை புரிந்து கொண்டு சனி ராசி லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு சுபத்துவமாக தொடர்பு கொள்ளும் நிலையில் அவர் டாஸ்மாக் துறையில் இருப்பார் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். நன்றி, வணக்கம்.